வணக்கம் சார். இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததற்கும் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியதற்கும் இடையே பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பிரச்சார பேச்சு என்பது அந்த ராஜஸ்தானின் அந்த பன்ஸ்வாரா பொதுக்கூட்டத்தில் இருந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அவர் பேசும்போது இந்தியர்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்படும் என்பதை பல்வேறு விதமான கோணங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களில் அது தெரிவித்து வருகிறார். சாம் பிட்ரோடாவின் கருத்தையும் அதில் மேற்கோள் காட்டி அவர்கள் பேசி வருகிறார்கள். இது சாத்தியமா சார்? இந்த திடீர் வெறுப்புணர்வு, தீவிர பிரச்சாரத்திற்கு என்ன காரணம், பின்னணின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது 20ஆம் தேதி அவர் நாக்பூர் போறாரு. 20ஆம் தேதி இரவு அவர் RSS தலைவர்களோடு உட்கார்ந்து வாதித்ததாக ஒரு தகவல் வருகிறது. அந்த அவர்கள் அவரோடு வாதித்த பொழுது அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்று நமக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதாவது இந்த மோடிக்கா கேரண்டி என்று நீங்கள் சொல்வதையெல்லாம் பொதுமக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. அதனால நீங்க மீண்டும் இந்து முஸ்லிம் அதை போன்ற ஒரு மத உணர்வை ஊட்டிவிட்டு நம்ம பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டை ஒருமுனைப்படுத்துவதன் மூலமாக, போலரைஸ் பண்ணுவதன் மூலமாக மட்டும்தான் தேர்தல் வெற்றி சாத்தியம். அதற்காக இனிமேல் நீங்க அந்த அடிப்படையில தான் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே 21ஆம் தேதி அவர் பிளேட்டே முழுமையா மாத்திட்டார். 21ஆம் தேதியிலிருந்து இந்த வெறுப்பு பேச்சுக்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமத்தை அது அடைகிறது. உண்மைக்கு புறம்பானவற்றை எல்லாம் சொல்லுகிறார், இல்லாததையெல்லாம் இட்டுக்கட்டி பேசுகிறார். தன்னுடைய முழுமையான கற்பனைகளில் வந்த செய்திகளை எல்லாம் ஏதோ உண்மையாகவே நடந்த நிகழ்ச்சிகளை போல ஒரு தேசத்தினுடைய பிரதமரே பரப்புரை செய்கின்ற போது அந்த தேசத்தினுடைய மானம், மரியாதை, சுயமரியாதை எல்லாம் தரங்கட்டு போவதைத்தான் நாம் இன்று உலகமே அதை பார்த்து நகைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஜனநாயகத்தினுடைய நிலை கீழே போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவர் சொன்ன ஒவ்வொரு கூற்றுக்கும் எந்த விதமான ஆதாரம் இருக்கிறது என்றால் இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் ஏற்கனவே நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் ஏறக்குறைய 30-35 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொள்ளவில்லை. இந்த முறை அவர்கள் ஒதுங்கியே இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் யாராவது பத்திரிகையாளர்கள் கேட்டால் கூட எங்களுக்கு அதை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் கூட பட்டும் படாமல் எதற்காக நாம் ஏதாவது ஒன்று சொல்ல போனால் அதை வீண்டாவாதமாக திரித்து அதை வைத்து இந்துக்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய கலவரத்தை மூட்டி விடுவார்கள். அப்படி ஒரு கலவரத்தை தாங்கக்கூடிய சக்தி நம்முடைய சமூகத்திற்கு இல்லை. நம்முடைய குழந்தைகள், பிள்ளைகள் படிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும். இதை போன்ற சூழ்நிலையிலே நாட்டை யார் ஆண்டால் என்ன, நம்முடைய உயிரும் உடைமைகளும் பத்திரமா இருந்தால் போதும் என்கிற நிலவரத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை மீண்டும் 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 அவர்களை நீங்க எதிரிகளாக்கி கட்டமைத்து அவர்களை ஏதோ தேசத்தையே விழுங்க நிற்கின்ற மலைப்பாம்புகளை போல அவர் மோடி ஒரு புனைக்கதையை உருவாக்கி அதற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவாக இருப்பது போலவும் இந்தியா கூட்டணி ஆதரவாக இருப்பது போலவும் ஒரு போலி பிம்பத்தை சித்தரிப்பதிலே முயற்சிக்கிறார். நிச்சயமாக இந்த முயற்சியிலே அவர் மிக பரிதாபமாக தோற்று போவார் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்ல இருக்கின்ற ஒரு பெரிய சரித்திரம். சார், இப்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இந்த மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இந்த அவுட்டர் மணிப்பூரில் ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு பல்வேறு அமைப்புகள் தேர்தலை அந்த குக்கி மைத்தி இன மக்களுக்கு இடையேயான ஏற்பட்ட அந்த மோதலை ஒட்டி புறக்கணித்துள்ள சூழ்நிலையில் வாக்குப்பதிவு சதவீதம் மிகவும் அதிகமாக அந்த ஒரு தொகுதியில் இப்போது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு 15% தாண்டி 17% அளவுக்கு இந்த 9 மணி 11 மணி நிலவரத்துப்படி பதிவாகி இருக்கிறது. இந்த திடீர் வாக்குப்பதிவு அங்கே அதிகரித்திருப்பதன் அந்த காரணம் என்னவாக தான் இருக்கும்? அந்த மக்கள் உண்மையிலேயே வாக்களிக்க போகிறாங்களா, பெருமளவில் வாக்களிக்கிறாங்களா, இல்லை அதில் வேறு ஏதாவது இந்த வாக்குப்பதிவில் ஏதாவது டேம்பரிங் அந்த மக்கள் அதை பற்றி நேரடியான தகவல் இல்லை. அதை பற்றிய நேரடியான தகவல் இல்லை. ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அவர் அந்த மணிப்பூர் சமூகத்தையே இரண்டாக உடைத்திருக்கிறார். அதாவது இந்த மெய்ட்டி குக்கி மக்களுக்கு இடையில ஒரு நிரந்தரமான ஒரு பிளவை உண்டாக்கி ஒரு தரப்பு மக்களை அவர்கள் கையெடுத்திருக்கிறார். இதுதான் பாஜக, நம்முடைய மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எந்தெந்த மாநிலத்திற்கு போகிறார்களோ அங்கே ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்தை பிரித்து ஒரு சமூகத்தை தங்களுக்கு வேண்டியவர்களாக ஆக்கி கொண்டு மற்றொரு சமூகத்தை அந்நியமானவர்களாக காட்டி அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு மோதலை உருவாக்கி அதிலே ஒரு சாராருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அதன் மூலமாக அவருடைய வாக்குகளை பெறுவதுதான்
பாஜக தொடர்ந்து கடைபிடித்து வருகின்ற முறை. ம். அந்த வகையிலே வந்து இந்த பெரும்பான்மையாக இருக்கின்ற மெய்ட்டி மக்கள் ம். அவர்களை வந்து பாஜக கையில எடுத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதி வந்து அந்த மக்கள் பெரும்பான்மை மக்கள் வாழ்கின்ற அந்த தொகுதியாக இருக்கலாம். ம். அங்க வந்து பாஜகவுக்கு சார்பான வாக்குகள் அதிகமாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ம். மற்ற தொகுதிகளிலே பெரும்பாலான மக்கள் தேர்தலை புறக்கணித்து விட்ட வேளையிலே மக்கள் வந்து வாக்குச்சாவடிக்கே வராத ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவுகிறது என்பதுதான் நாம் கேள்விப்பட்ட ஒன்று. நீங்கள் இங்கே சொல்வதை நான் பார்த்தால் அந்த வாக்குச்சாவடி அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன்.